நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா இப்படி விசாரிக்கிறான். ராஜா விசாரிச்ச உடனே எல்லாரும் சொல்றா, சேனாநாயகர்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்லவர், அவர் சாது, பஜனை பண்ணிட்டே இருப்பார், நீங்க வேணா அந்த பதவிக்கு அவரை வச்சிருக்கலாம். அவர் பஜனை பண்ணி அவருடைய முகமே சாந்தமா எடுத்து அப்படி இருக்கார் அவர், அவரை நீங்க வச்சுக்கலாம். ராஜா அந்த சேனாநாயகரை வர சொல்லு அப்படின்னா இந்த சேனாநாயகர் வந்தார். பக்தியினாலையும் பகவானுடைய கிருபையினாலையும் முகத்திலேயே ஒரு தேஜஸ் வந்துடும், சாந்தி வந்துடும். மனசுல எது இருக்கோ அது முகத்துல பிரதிபலிக்கும். சேனாநாயகரை பார்த்த உடனே ராஜாவுக்கு பிடிச்சு போயிடுச்சு. ரொம்ப நல்லவனா இருக்கான் சாது. உன் பேர் என்ன? மகாராஜ் சேனாநாயகர். அப்படியா? நன்னா சிகையெல்லாம் அலங்காரம் பண்ணி விடுவியா? விடுவே மகாராஜ். நாளையிலிருந்து வேலைக்கு வந்துடும். உனக்கு ராஜாங்கத்தினுடைய அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? வேற எங்கேயும் நீ வேலைக்கு போகக்கூடாது. உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ராஜாங்கத்திலேருந்து கிடைக்கும். போயிட்டு வா. கார்த்தால 7 மணிக்கு தினமும் இந்த இடத்துல இருக்கணும். சேனாநாயகர் போனார். எல்லாரும் அந்த போஸ்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணி இருந்தாளா? இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்செடுத்து சேனாநாயகருக்கு தான் அது கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கல. சேனாநாயகிக்கு தான் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் வருத்தம். சில பேருக்கு வருத்தம், சில பேருக்கு பொறாமை. பாருடா, இவன் ஒன்றும் தெரியாதவன் மாதிரி இருந்துட்டு எப்படியோ தட்டின்ட்டு போயிட்டான்டா அந்த பதவியை. இப்படி இருக்கான் பாரு, ஏதோ பஜனை நினைச்சுட்டு இருந்தான். நம்ம ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம். நமக்கெல்லாம் கூட கிடைக்கல. எவ்வளவு சிபாரிசு வச்சோம், ஆனா அவனுக்கு கிடைச்செடுத்து பாரு. ஏய், இவன் பூஜை பண்ற பாண்டுரங்க நிஜமாவே அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரோ? பட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் போய் ராஜாட்ட ஏதாவது கூட கும்பிட போட்டிருப்பான், நல்லவன் மாதிரி நடிக்கிறான் இல்லையா? அதனால இந்த வேலை கிடைச்சிடுது. உலகம் தானே. அவனை சேர்ந்தவர்களே அப்படி பேசுறா. எல்லாரும் காத்துன்னு இருக்கா, எப்படியாவது இந்த சேனாநாயகரை அந்த பதவியிலிருந்து தள்ளிட்டு தான் அந்த பதவியில போய் உட்காரணும். எல்லா சேனாநாயகரை பத்தியா, ஏதோ பாண்டுரங்கனை பஜனை பண்ணினே போ, உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது, உனக்கு சுக்கிர தசை தான். கார்த்தால ஒரு தூரம் போயிட்டு வந்துட்டா போறோம், உனக்கு வீடு கொடுத்துட்டா ராஜா. எவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்காடா. உப்பு வந்து இறங்குறதுடா, புளி வந்து இறங்குறதுடா, அரிசி இறங்குறதுடா. அவன் பாருடா, அந்த குழந்தைகள்லாம் எப்படி ஜில்லி ஜில்லுன்னு சட்டை போட்டுன்னு இருக்கு பாருடா, நம்ம பொழப்ப பாருடா அப்படின்னு எல்லாரும் அவன் மேல நாளுக்கு நாள் பதவி கிடைச்சவுடனே ஒரு அசூயை, பொறாமை. அந்த பதவிக்கு தகுந்த வீடு, ராஜா கிட்டேந்து வரக்கூடிய சௌகரியங்கள் எல்லாத்தையும் பார்க்க இவர்களுக்கெல்லாம் வயறு எரியறது. அவன் மனைவி திட்டா, உங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? அவரை பாருங்க எப்படி அந்த ராஜாங்க பதவியை வாங்கிட்டு வந்தார், நீங்களும் இருக்கேன் அப்படின்னு திட்டின உடனே அவனுக்கு இன்னும் ரோஷன் ஜாஸ்தி ஆகிறது. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான். எப்படி பண்றது? எப்படி இவனை கவுத்து விட்டுட்டு அந்த பதவியில போய் உட்கார்றது? மொட்டை கடுதாசு எழுதலாமா? மொட்டை கடுதாசு எழுதி யாரு எழுதினான்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா ராஜா தலையை வாங்கிடுவான். பயம். விளையாட முடியாது. எந்த ஒரு நாட்டில ஒரு குற்றம் பண்ணினா அதற்கு நிச்சயம் தண்டனை உண்டு அப்படிங்கறத தீர்மானமா இருக்குமானால் குற்றங்கள் குறையும். குற்றங்கள் பண்ணிட்டா எப்படியாவது தப்பிச்சுண்டலாம் அப்படின்னுட்டா, சிபாரிசு வச்சு தப்பிச்சுண்டலாம் அப்படின்னுட்டா குற்றங்கள் பெருகின்றே இருக்கும். அதனால ராஜாக்கள் வந்து கடுமையா நிர்வாகம் பண்ணினா ஜனங்கள் பயந்துட்டு இருப்பா. அதனாலே ஒரு கால் நாம இப்படி ஏதாவது ஒரு கடுதாசு தட்டி விட்டு ராஜாவுக்கு நம்முடைய போராத காலம் யார் இந்த கடுதாசு எழுதியிருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்தா நம்ம தலையை வாங்கிட்டானா என்ன பண்றது? இவர்கள் எவ்வளவு பேர் புலம்பின் இருக்கா, வருத்தப்பட்டு இருக்கா, கவலைப்பட்டு இருக்கா. நம்ம சேனாநாயகி பாகவதற்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அவர் கரெக்டா அந்த ராஜாவுடைய சேவைக்கு போவார், வந்துடுவார். வந்த உடனே வீட்டில் அநேக சாதுக்கள் வருவார். வீட்டு வாசல் அந்த பாண்டுரங்கனுடைய முன்னாடி ஒரு மண்டபம் உண்டு, அதுல உட்காருவார், அழகா பாடுவார். அவர் பாட்டுக்கு பாடின்னு இருப்பார். சாதுக்களுடைய மகிமையே அவருடைய அழகான ஒரு அபங்கம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உதார துமி சந்தே
माय पापे कृपावंदे उदार तुमी चंदे माय पापे कृपावंदे केवड़ा केला उपकारे केवड़ा केला गायवानुमी पामरे गायवानुमी पावरे जड़ जीवा उदार केला जड़ जीवा उदार केला मगधा सुबंदे मगधा बिला सुबंदे सेना माने उतराई उदम उदम धाम उदार तुमी चंदे माय पाप कृपावंदे இது சேனாநாவிதரே பாடின அபங்கம். முத்திரை வருது. சேனாமண்ணே உதராயி அவருடைய முத்திரை. அதுல சொல்றார், சாதுக்களுடைய சாமர்த்தியம் எத்தகையது அப்படின்னா, ஏதோ மனிதர்களே அவர்கள் கரையேற்றுவார்கள் நினைக்காத. உயிருள்ள மனிதர்கள் சரி, உயிருள்ள பசு பக்ஷி மிருகம் அப்படி இல்லையா, என்ன ஜட ஜீவா உத்தார ஜட பொருட்களை கூட கரையேற்றிடுவாளாம். உயிரில்லாத பொருட்களுக்கு கூட அவர்கள் மோட்சம் கொடுத்துடுவா. அதுதான் சாதுக்களுடைய பெருமை. பாகவத மகிபதி துக்காராமுடைய பேரன். அவர் கதை சொல்லிண்டே இருக்கும் பொழுது, என்னுடைய தாத்தா இந்த பூத உடலோடையே வைகுண்டம் போனார். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது, அப்படி போக முடியுமா அப்படின்னுட்டு. துக்காராம் உபயோகப்படுத்தின தம்புரா இருந்தது, அந்த தம்புராவை கீழே வச்சார். என்னுடைய தாத்தா பூத உடலோட வைகுண்டம் போனது சத்தியமா இருந்தால் இந்த தம்புராவும் வைகுண்டம் போகட்டும் அப்படின்னு உடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அது மேல போச்சு இல்லையா. அப்ப அந்த தம்புராவுக்கு ஏதாவது உயிர் இருக்கா? ஜட ஜீவே உத்தார, அது ஜடமோ ஜீவனுடையதோ அவர்களுடைய கிருபை பட்டுடுத்துன்னா அது கரையேறித்தான் ஆகும். மகான்கள் நமக்கு என்ன கிருபை பண்றான்னு உங்களுடைய ஜீவித காலத்துல தெரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உற்ற போது அன்றி ஒருவன் என்று நீங்கள் உணர மாட்டீர் ஆழ்வார் சொல்றார். இப்ப தெரியாது, இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு போகும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய பயங்கரமான வழிகள்ல, அந்த நரகமோ நீ பண்ணின பாபத்துக்கு இருக்கக்கூடிய வழிகள்ல அங்க உன்னோட கூட வரக்கூடியதுக்கு யாருன்னா குருநாதர் ஒருத்தர் தான் வர முடியும். உன்னுடைய அம்மாவால வர முடியாது, அப்பா விரும்பினாலும் வர முடியாது, மனைவி வர முடியாது, கணவன் வர முடியாது, குழந்தைகள் வர முடியாது, நண்பர்கள் வர முடியாது, பணம் வர முடியாது, பதவி வர முடியாது, உன் சரீரம் கூட வர முடியாது. உனக்கு துணை வேணும்னா ஒரு துணையை இப்பொழுதே சம்பாதிச்சு வச்சுக்கோ. அவருக்கு ஒருத்தருக்கு தான் அந்த பாதையில வரத்துக்கான ரைட்டை பகவான் கொடுத்திருக்கான். வேற யாராலையும் வர முடியாது. அத்தகைய சாதுக்கள் ஜடஜீவ உத்தாரங்கிறார். எப்பொழுதும் சந்துக்களுடைய கூட்டம் பஜனை. ஒரு நாளைக்கு சேனாநாயி காத்தால ராஜாவுடைய சேவைக்கு போகணும். வீட்டிலிருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவாரோ அத்தனை மணிக்கு கிளம்புறார். எப்பொழுதுமே ராஜ சேவை அப்படின்னுட்டா கொஞ்சம் பயந்துட்டு இருக்கணும். மீதி இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை செய்ய முடியாது. 8 மணிக்கு இருக்கணும்னா 6 மணிக்கே இருக்கிறது பெட்டர். ஏன்னா ராஜா 8 மணிக்கு வந்துட்டு நீ 8:01 வந்துட்டு என்னால் தொலைச்சிடுவான் அவனை. அதனால கரெக்டா இருக்கணும். அதனால இவர் முன்னாடி போயிடுவார். வேற வேலையும் கிடையாது இல்லையா. அதனால இப்படியே 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினார். வீட்டை விட்டு கிளம்பினா அப்படியே வீதியில போகும்பொழுது ஒரு பஜனை கோஷ்டி. எதை பார்த்தா அவர்கள் மயங்கி போயிடுவார்களோ, எதை பார்த்தா அந்த சாதுக்கள் தன்னை மறந்து போயிடுவார்களோ அப்படி ஒரு பஜனை கோஷ்டி. அந்த பஜனையில எல்லாரும் அழகா பாடிட்டு போறா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண
हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा कृष्णा वासुदेवा वासुदेवा कृष्णा वासुदेवा श्री कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा பஜனை பண்ணிட்டு போன உடனே சேனாநாயகி பார்த்தார். 6 மணி தானே ஆறுது, 8 மணிக்கு தானே நம்ம ராஜாவுடைய சேவைக்கு போனோம். அதனால தன்னை மறந்து அந்த பஜனை கோஷ்டியில் அவர் கலந்துட்டார். கலந்துட்டு அவர்களோட ஆடுறார் பாடுறார். இதை வேற ஒருத்தர் பார்த்தாரோ இல்லையோ, ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா என்னன்னா இப்படி இவனை தள்ளிட்டு இந்த பதவிக்கு போகலாம். சேனாநாயகி பார்த்தார். 6 மணி தானே ஆறுது, 8 மணிக்கு தானே நம்ம ராஜாவுடைய சேவைக்கு போனோம். அதனால தன்னை மறந்து அந்த பஜனை கோஷ்டியில் அவர் கலந்துட்டார். கலந்துட்டு அவர்களோட ஆடுறார் பாடுறார். இதை வேற ஒருத்தர் பார்த்தாரோ இல்லையோ, ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா என்னன்னா இப்படி இவனை தள்ளிட்டு இந்த பதவிக்கு போகலாம். கூட்டம் போட்டா, டே இன்னைக்கு சேனாநாயகியை பத்தியா பஜனையில் போயிருக்கான், நல்லா மாட்டேன்டா அன்னைக்கு. அவ்வளவுதான் அவனை மன்ன நீ பாரு, இன்னைக்கு மறந்து போயிடுவான், அவன் ராஜா சேவைக்கு போக மாட்டான். அவர்கள் எல்லாம் வேண்டின்னு இருக்கா, இவன் இன்னைக்கு ராஜா சேவைக்கு போகக்கூடாது, ராஜா சேவைக்கு போகக்கூடாது, எப்படியாவது இந்த பதவி இவன் கையை விட்டுட்டு போகணும், நமக்கு வரணும் இந்த பதவி இப்படின்னு வேண்டின்னு இருக்கா. அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு நல்ல உள்ளம் இருக்கு, வேண்டின்னு இருக்கா. அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே சேனாநாயும் ராஜாவா சேவையா அதெல்லாம் மறந்து பிடித்தவருக்கு. ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார், சுத்தி சுத்தி வர்றார். அப்படி ஒரு ஆட்டம் பாட்டம் பஜனை நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அங்கிருந்து சில பேர் ஓடி வரா ராஜ சேவைக்கு. ராஜாட்ட வரா, சலாம் சலாம் பாதுஷா. ராஜா பார்க்கிறான், என்ன சேனாநாயகி இன்னைக்கு வந்தாரா சேவைக்கு? ஏ அவர் வரமாட்டார் ராஜா. ஏ இந்த பஜனை அங்க ஒரு பண்டரிபுரத்திலே பாண்டுரங்கன்னு ஒரு தெய்வம் இருக்கு, அதுக்கு ஏதோ பஜனையா, அந்த பஜனையில போயிட்டு இருக்கார். அப்படியா ராஜ சேவைக்கு வரணுங்கிறத அவர் மறந்துட்டாரோ? அவர் மறந்துட்டார் மகாராஜா. நான் கூட போய் சொன்னேன், ஏ சேனாநாயகி ராஜா உனக்கு வீடு கொடுத்திருக்கார், உனக்கு எல்லா மளிகை சாமானும் அனுப்புறார், நீ ராஜ துரோகம் பண்றேடா, சரியான நேரத்துக்கு போக வேண்டாமா சேவைக்கு அப்படின்னு சொன்னேன். சொன்னியா? என்ன சொன்னார்? ராஜா கிடக்காரடா, ராஜா பெரிய கூஜா, எனக்கு ராஜ சேவையே வேண்டாண்டா. அப்படியா சொன்னா? கோபம் வந்து எடுத்த ராஜாவுக்கு. கோபம் வந்துடுத்து தவிர ராஜா என்ன பண்ணினான் அப்படின்னா, சரி இன்றையிலிருந்து இந்த பதவியில நீ வா அப்படிங்கிறத சொல்லல. வரட்டும் இந்த சேனாநாயகி, கவனிச்சுக்கிறேன் இந்த சேனாநாயகி எப்படி கொண்டு வரதே. உடனே சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு இந்த சேனாநாயகியை கைது பண்ணி கொண்டு வா. இவர்கள் எல்லாம் சேனாநாயகியை கைது பண்றதுக்கு போறா. சேனாநாயகியை கைது பண்றதுக்கு போகும் பொழுது ராஜா பார்த்தான், என்ன இவனுக்கு இருக்கும், கொழுப்பு இருக்கும். இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கோம், அப்படியும் கூட இவன் பண்ணியிருக்கானே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினான் அப்படின்னா, இந்த ராஜா அவன் நித்தியமா எந்த இடத்துல சிகை அலங்காரத்துக்கு போவானோ அந்த இடத்துல போறான். போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க சேனாநாயகி நின்னுட்டு இருக்கான். மகாராஜ், சேனாநாயகி நீயா? ஆமா. நீ ஏதோ பஜனையில போயிட்டு? இல்லையே மகாராஜ், நான் 6 மணி, யாரோ என்கிட்ட தப்பா சொல்லியிருக்கான். சரி அப்படின்னு சேனாநாயகி உட்கார்ந்துட்டான். ராஜா முன்னாடி சேனாநாயகியை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு தலையில சிகையெல்லாம் அலங்காரம் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி
ஒரு தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதை ராஜாவுடைய தலையில வைக்கணும் இல்லையா. ராஜாவுடைய தலையில சேனாநாயி வச்சானோ இல்லையோ, ராஜாக்கு மின்னல் அடிக்கிறது உடம்பெல்லாம். ஒரு பிரம்மஸ்பர்ஷம், ஒரு ஆனந்தம். சேனாநாயி, நீ என்ன புதுசா இருக்க இன்னைக்கு? நீ என்ன தொட்டா ஒரு ஆனந்தம் வருது எனக்கு. இப்படி ஆகிய அலாதியான ஆனந்தம். ராஜா என்ன பண்றான்னா, அந்த சேனாநாயோட கையை பிடிச்சு தான் மேல வச்சுக்கிறான். இவன் தொட்டா நமக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேனாநாயி, நீ வந்ததிலிருந்து இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே. பழைய சேனாநாயி இல்ல. ராஜா கண்ணாடிய பார்க்கிறான், அதுல அழகா சிகை அலங்காரம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு இப்படி யாரும் சிகை அலங்காரம் பண்ணிவிட்டதில்ல. என்ன, நீ என்ன தொட்டா எனக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது, ஏதோ ஒரு அனிர்வச்சனீயமான சுகத்தை அனுபவிக்கிறேன். கண்ணாடி காண்பிச்சா இது தேவலோகத்தில் இருக்கிற சிகை அலங்காரம் மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்ன இத்தனை அதிசயங்கள் நீ பண்ணிருக்க? மகாராஜ், எனக்கு இன்னொரு அதிசயம் தெரியும். என்ன? அந்த சேனாநாயி அங்க பட்டுன்னு மறைஞ்சான். அப்படியே புண்டரீக விசாலாட்சம் அகுடோத்பசி மஸ்தகம். அப்படியே பார்த்தா பாண்டுரங்கன் இடுப்புல கையை வச்சுட்டு நிற்கிறான். பார்த்த உடனே அப்படியே இடுப்புல கையை வச்சுட்டு கிழக்குன்னு அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான். சேனாநாயி, அந்த சேனாநாயியா இருந்த பாண்டுரங்கன் உடனே ராஜாவுக்கு கண்ணெல்லாம் கூசி போயிடுத்து. பழைய மாதிரி சேனாநாயியா இருக்கான். சேனாநாயி இப்போ ஒரு ரூபம் காண்பிச்சு, அந்த தலையில மஸ்தகம், கஸ்தூரி திலகம், காதுல மகர குண்டலம், இடுப்புல கைய வச்சுண்டு இன்னொரு தரம் காண்பி. சேனாநாயி பகவான் நினைக்கிறா, உனக்கு ஒரு தரம் காண்பிச்சதே ஜாஸ்தி, நீ திரும்பி காண்பிங்கிறிய, உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுடுவேன். போட்டான். பகவான் அங்கேருந்து அந்தர்தானம் ஆயிட்டான். உண்மையான சேனாநாயை கைது பண்ணி கூப்பிட்டு வரா. சேனாநாயி, நீ ஒரு ரூபம் காண்பிச்சியே, அந்த உன்னுடைய புன்னகையினுடைய அழகு, மகர குண்டலம், அந்த தலையில நீ வச்சுருக்கிற கிரீடம், இடுப்புல நீ கையை வச்சுட்டு வைஜெயந்தி மாலை போட்டு என்ன பார்த்து ஒரு குலுங்க ஒரு சிரிப்பு சிரிச்சியே. சேனாநாய்க்கு புரிஞ்சு போயிடுத்து. தன்னுடைய எந்த பகவான் வைகுண்டத்திலே நித்திய சூரிகள்னால நித்தியம் உபாசனை பண்ணக்கூடியவனோ அந்த பகவான் தனக்காக ஒரு ராஜாவுக்கு க்ஷவரம் பண்றதுக்கு வந்திருக்கான் அப்படின்னுட்டா சேனாயினுடைய ஹிருதயமே பொளந்து பெடுத்து அழறான், துடிக்கிறான், கதறான். ராஜாவோ சொல்லுவான் இல்லையா, பிரம்ம பிடிச்சவன் மாதிரிங்கிறாலே, பிரம்ம பித்து பிடிச்சதுனால அப்படி இருந்தா. அதனால சேனாநாயி அதற்கு பிறகு இந்த பண்டரிபுரத்திலேயே தங்கிட்டு பாண்டுரங்கனை உபாசனை பண்ணிட்டு வாழ்ந்தான். जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम कृष्ण